பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மகா இனிய நாமத்தினால் தருமையான நல்ல நாளிலும் புல்லுமலையுள்ள கிறிஸ்தவ மிஷனரி ஆலய திறப்பு விழாவில் கலந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மகா இனிய நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய இந்த நாளை, இந்த விழாவை சிறப்பிக்கும்படியாய், தேவ நாமத்தை உயர்த்தும்படியாய் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மகா இனிய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். விசுவாசமாய் இந்த நாளிலும் வந்திருக்கிற விருந்தினர்கள், அயலவர்கள், ஊரார், பெரியவர்கள், கிராம சபை அதிகாரிகள் மற்றும் கிராம அபிவிருத்தி சபை தலைவர் மற்றும் பிரதம விருந்தினர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், விசுவாச பிள்ளைகளையும், ஊரில் உள்ள மக்களையும், அயலில் உள்ள மக்களையும், இந்த இடத்தில் வந்து இந்த இடத்தை காண வேண்டும் என்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மகா இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்போடு மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இந்த நாளிலும் இந்த பட்டணத்தில் தேவன் ஒரு ஆலயத்தை எழுப்பும்படியாய், தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் இந்த காரியத்தை செய்யும்படியாய் தேவன் பாஸ்டர் மோசே ஊடாக இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அவருடைய மகா பெரிய முயற்சியினாலும் தியாகத்தினாலும் இந்த இடத்தில் மீண்டுமாய் ஒரு ஆலயம் கட்டப்பட தேவன் கொடுத்த அருமையான வாய்ப்புக்காய் என் இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்பது மாத்திரமல்ல, தேவன் இந்த இடத்தை குறித்து ஒரு கரிசனை உள்ளவராய், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இந்த பட்டணம் ஒரு காலத்தில் செழித்து மக்கள் வாழ்ந்த இடம். இந்த மட்டக்களப்பு பகுதியிலே ஒரு ஆசீர்வாதமாக இருந்த இடம். ஒரு காலத்தில் இங்கு மக்கள் நிறைந்து வளமாய் வாழ்ந்த இடம். காலப்போக்கில் ஏற்பட்ட யுத்தங்களால் அநேக உயிர்களை காவு கொடுத்து, அநேக உயிர்களை இழந்து, அநேக உயிர்கள் இந்த இடத்தில் பறிக்கப்பட்டு, ஒரு வேதனையான, ஒரு துன்பமான காலத்தை கடந்து பாழாய் போயிருந்த பூமி மீண்டுமாய் இந்த இடத்தில் மக்கள் குடியேறி கட்டப்பட தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அப்பாவிகளாய் எத்தனையோ மக்கள் இந்த இடத்தில் மறைந்து போயிருக்கிறார்கள். தேவன் அதற்கு முன்பாக இந்த இடத்தில் ஆலயங்கள் இருந்தது, மக்கள் இருந்தார்கள், அன்பு இருந்தது, சந்தோஷம் இருந்தது. எல்லாம் சிதைந்து போய் உடைந்த நிலையில் மீண்டுமாய் தேவன் இந்த இடத்தை எழுப்பி இருக்கிறபடியால் அவருக்கு நன்றி சொல்லுவோம். என்றால் அவர் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறார், இந்த பட்டணத்தின் மீது, இந்த மக்கள் மீது பிரியமாக இருக்கிறார். இவருடைய அவல நிலை, துன்பம், கண்ணீர், வேதனைகளை துடைத்து தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பட்டணத்தில் கொண்டு வந்து இந்த மக்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நல்ல வாழ்வு வாழ வேண்டும், ரம்மியமாக இருக்கவும், மனமகிழ்ச்சியாக இருக்கவும் தேவன் பிரியமாக இருந்தபடியால் மீண்டுமாய் தேவன் இந்த பட்டணத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் தேவன் செயல்பட்டிருக்கிறார். ஆகவே இதற்காய் பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால் வாழ்த்துகிறேன். அவருடைய ஒவ்வொரு பிரயாசமும், ஒவ்வொரு முயற்சிகளும் இந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த நாளிலும் நடத்தி வந்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த பட்டணத்தில் பிரியமாயிருக்கிறார், உங்கள் மீது பிரியமாயிருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, அவை இந்த திறப்பு விழாவில் வந்திருக்கிற அதே வேளையில் நான் அநேகரை இந்த நாளில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு விசுவாசமாய் நம் தேவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த இடத்தை எடுத்து இந்த இடத்திலும் இந்த கட்டிடத்தை எழுப்ப தேவன் பிரியமாக இருந்தார். உங்கள் ஒவ்வொருடைய ஜெபங்கள் இந்த இடத்தில் மீண்டுமாய் ஆலயம் கட்டப்பட ஒரு வாய்ப்பு கொடுத்தது. நீங்கள் ஒவ்வொருவரும் அநேகர் பாரத்தோடு ஜெபித்திருக்கிறீர்கள். உங்கள் ஜெபங்களை, உங்கள் பிரார்த்தனைகளை, உங்கள் கண்ணீரை என் தேவன் கேட்டு இந்த இடத்தில் மீண்டும் ஆலயத்தை கட்ட கிருபை செய்திருக்கிறார்.
அவை இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் அவர்களை பேர் சொல்லி வாழ்த்துவது இன்னும் நல்லது என்று நினைக்கிறேன். இந்த இடத்திலும் விசேஷமாய் சில குடும்பங்கள் இதற்காக தியாகம் செய்தார்கள். தங்களுடைய நேரங்களை, தங்களுடைய பணங்களை செலவழித்து எத்தனையோ பேர் இந்த பணிக்காக உதவி செய்கிறீர்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். முதல் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு நபர் என்று சொன்னால் பாஸ்டர் மோசே. தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய ஜெபத்தில் இந்த பட்டணத்துக்காக பாரப்பட்ட ஒரு மனுஷன். அவரும் அவருடைய மனைவி எப்சிவாவை நான் வாழ்த்துகிறேன். இவருடைய பிரயாசத்தினால்தான் இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது. தங்களுடைய பிரயாசனத்தினால் எந்தவித பண உதவியும் இல்லாமல், எந்தவித வருமானமும் இல்லாமல், அவர்களுக்கு சம்பளம் யாரும் கொடுப்பதில்லை, அவர்களுக்கு பெட்ரோல் செலவுக்கு யாரும் கொடுப்பதில்லை. தங்களுடைய சொந்த உழைப்பில் குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள், சொந்த சபையை நடத்தி வருகிறார். சபையிலிருந்து ஒரு 5 பைசா கூட இவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. முழு தியாகத்தோடு இந்த பணியை செய்த அந்த பாஸ்டர் மோசையும் அவர் மனைவி எப்சிவாவையும் இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் தான் நான் இங்கு சொல்ல வருகின்றேன். ஏனென்றால் நீங்கள் யாரிடம் எந்த இதையும் எதிர்பார்க்காமல், மக்களிடமிருந்து எந்த பொருட்களையும் எதிர்பார்க்காமல் கர்த்தரை நம்பி ஓடுகிறபடியால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறார். இன்னும் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார். உங்கள் மூலமாக இந்த பட்டணம் பெரிய ஆசீர்வதிக்கப்படும். என்றால் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தியாகம், உங்களுடைய பிரயாசம் தேவன் அறிவார். உங்களுடைய பாரங்களை தேவன் அறிவார். இவ்வளோ சிரமப்பட்டு நாளாந்தம் அங்கிருந்து இங்கே வந்து காலை மாலை அந்த வேலை செய்கிற இடங்களில் வேலைக்காரனாக இருந்து அவரோடு கூட இந்த ஒத்தாசை செய்து எந்தவித சம்பளம் இல்லாமல் முழு தியாகத்தோடு நீங்கள் பிரயாசப்பட்டு இந்த காரியத்தை செய்து வருகிறீர்கள். அதற்காய் நான் தேவனுக்கு நன்றி சொல்வது மாத்திரம் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதேவேளை இந்த பட்டணத்தில் உள்ள அநேக குடும்பங்கள் இதற்காய் நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள். ராமியா குடும்பம், அந்த சகோதரன் காலையிலிருந்து மாலை வரை இந்த ஆலயத்தை பெருக்குவதிலும், இந்த ஆலயத்தை சுத்திகரிப்பதிலும், மண்களை பிரட்டி பின்னுக்கு போடுவதும், இடத்தை துப்புரவாக்கு மரங்கள் வெட்டுவதிலும் மிகவும் பிரயாசப்பட்ட குடும்பம். இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய முயற்சினால் இந்த ஆலயம் அழகாக இருக்கிறது. அதே வேளையில் பக்கத்தில் உள்ள சகோதரி தேவியம்மா குடும்பத்தை வாழ்த்துகிறேன். நீங்கள் இங்கே வேலை செய்தவர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்து அந்த இடத்திலும் துப்புரவு வேலைகளை செய்து நீங்கள் உங்கள் நேரங்களை, உங்கள் பிரயாசங்களை இதற்காக செலவிட்டிருக்கீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய கணவராகிய சுப்பிரமணியம் அவள் தம்முடைய இயலாத வயலும் கூட தன்னால் முடிந்த பணிகளை இந்த இடத்தில் செய்கிறார். அவருக்காய் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அதே வேளையில் இன்னொரு குடும்பமாய் முன்னால் இருக்கின்ற சுகந்தன் குடும்பத்தை நான் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். இந்த இடத்தில் வேலை செய்வர்களுக்காக நீங்கள் ஐஸ் பழம் வேண்டி கொடுத்து மற்றும் அவர்களுக்கு வேண்டிய பானங்களை வேண்டி கொடுத்து மற்றும் நீங்களும் கூட வந்து இந்த இடத்தில் உதவி செய்து இந்த இடத்தை கட்டியெழுப்ப பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். குடும்பத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர்கள் கூட இந்த இடத்தில் வந்து ஒத்தாசை தருகிறார்கள். நேசன் குடும்பத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். மனோமணி குடும்பத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். செல்வராஜ் ஐயா, ஆண்டனி ஐயா மற்றும் ஊர் மக்கள், ஊர் பெரியவர்கள், விசேஷ விருந்தினர்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாய் இந்த இடத்திலும் இந்த காரியங்களை செய்வதற்கு, இலவசமாய் செய்வதற்கு, அந்த பெயிண்ட் அடிப்பதற்கு உதவி செய்த வசந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த பணம் வேண்டாம், நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் முன் வந்து செய்தார். அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த இடத்திலும் மேசன் சுரேஷ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தனியொரு மனுஷனாய் இந்த இடத்தில் நின்று இந்த இடத்தில் தொடக்கத்திலிருந்து முடிவு பரியந்தம் வரை இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இது முடிக்கும் வரையும் வேறெந்த காரியங்களையும் செய்யாமல் பல்வேறுடைய எதிர்ப்புகளின் மத்தியிலும் அதை செய்து முடிக்கும்படியாக எங்களுக்கு ஒத்தாசை தந்த மேசன் சுரேஷை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய பிரயாசத்துக்கு நன்றி. அவருக்கு உதவியாக இருந்த மகனையும் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஒத்தாசை இந்த சபைக்கு இருந்தது. அது இருந்தபடியால் தான்
இந்த கட்டிடம் எழும்புவதற்கு அது ஆசீர்வாதமாய் அமைந்தது. வாகனம் ஓட்டுகிற பெரிய தம்பி ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வாகனத்தை இதற்காக செலவிட்டு கூட்டி வருகிறீர்களையா, நன்றி ஐயா. மற்றும் இதற்காக பணத்தை கொடுத்து உதவி செய்ய வினோ சகோதரி நான் நன்றி சொல்லுகிறேன். இப்போ அதே வேளையில் இன்னொரு மக்களையும் நாங்கள் நன்றி சொல்லோடும். இந்த பட்டணத்துக்காக ஜெபத்தோடு தங்களுடைய முயற்சிகளோடு உணவுகளை தயாரித்து ஆயத்தப்படுத்தி, பாடுகளை தயாரித்து, ஆராதனை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி, மயிலம்பா வெளியிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு சபையினரையும் நான் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய அர்ப்பணிப்புகள் இந்த புல்லுமலைக்கு தேவையாக இருக்கிறது. அதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அங்கிருந்து இவ்வளவு தூரமாய் நீங்கள் சிரமத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுக்கு பொறுப்பான ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியே இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் அங்கிருந்து இவ்வளவு சிரமத்தோடு அதிகாலையில் எழுந்து இங்கு செய்ய வேண்டிய உணவுப் பொருட்களை ஆயத்தப்படுத்தி இங்கே எடுத்து வந்திருக்கிறீங்க. உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசமாக இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து மகிமையான நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நீங்கள் இந்த நாளை ஒதுக்கி வந்திருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தர்மையான வேளையிலும் இந்த பணியை, இந்த கட்டிட பணிக்கு உதவி செய்த மேசன் சுரேஷ் அவர்களை இந்த இடத்தில் அழைக்கிறேன். இங்கு அநேகர் இந்த பணிகளை செய்திருக்கிறீர்கள். எல்லாரையும் நான் கௌரவப்படுத்த வேண்டியது கடமையாக இருந்தாலும் கூட நமக்கு நேரம் போதாது. இந்த இடத்தில் அவற்றை செய்வதற்கு எங்களை காலம் போதாது. ஆனாலும் உங்களுக்கு ஏற்ற வேளையில் உங்களை கௌரவப்படுத்தும்படியாய் சில காரியங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனாலும் விசேஷமாய் மேசனை இந்த இடத்தில் அறையளிக்கிறேன். பாஸ்டர் மோசே அதற்கான பொருட்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவரை இந்த இடத்தில் அவருக்கு இந்த பொருட்களை கொடுத்து அவரை கௌரவப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த மகனோடு கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. கூடவே சேமையும் அழைக்கிறேன். சேம் வாங்கையா, சேம் கூட வந்து இந்த பரிசு பொருட்களை பெற்று செல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை இந்த பொருட்களை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு விஷயம் நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் தாமே இந்த பணிகளை செய்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதித்து ஒரு பெரிய காரியத்தை இந்த பட்டணத்தில் செய்வாராக. ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பட்டணத்தில் கொண்டு வருவாராக. இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டமாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, தருமையான மதிய வேளையில் ஐயா உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஐயா. தேவரே, இந்த இடத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களுக்கு கண்கள் திறந்ததாகவும் உமது செவிகள் கவனித்துதான் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, இதோ இந்த மக்கள் வந்த இடத்தில் நீர் வந்திருக்கிற ஐயா. ஏனென்றால் எங்கு ஓர் இருவர் என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அங்கு நான் வருவேன் என்று சொன்னவர் இந்த இடத்தில் நீர் வந்திருக்கிறபடியால் அப்பா உங்களை வரவேற்று நன்றி சொல்கிறோம். அப்பா தேவரே, இதோ இந்த பிள்ளைகள் ஒவ்வொரையும் ஆசீர்வதியும். பக்கத்தில் உள்ளவர், அயல் உள்ளவர், தூர இருந்து வந்த ஒவ்வொரு குடும்பங்களை, தூர கிராமங்களில் வந்த பிள்ளைகளை இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மது மகிமை இந்த பட்டணத்தில் காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, செவில் திருப்பார்களாக. ஆரோக்கியம், சமானம், சந்தோஷம் இந்த பட்டணத்தை பெருகும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ மகிமை இந்த பட்டணத்தில் காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவையை சந்திப்பீராக, பலவீனங்களை நீக்குவீராக, புது பலன் உண்டாவதாக. இந்த உள்ள வாழுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதியும், வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதியும். உமது மகிமை இந்த குடும்பங்கள் மீது இருப்பதாக. அவர்கள் செய்யும் வேலைகளை ஆஸ்வதியும், அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் உமது ஆஸ்வாதம் விளங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. தேவரே, உமது சமாதானம் இந்த இடத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். சந்தோஷம் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த இடத்தை ஆஸ்வதி, உமது மகிமை இந்த இடத்தில் காணப்படும்படியாய் இயேசு நாமத்தால் ஆஸ்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, தேவ மகிமை உங்களோடு இருந்து நடத்துவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.